ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு லஞ்ச் பாக்ஸ் லட்டுமா. இன்னைக்கு நம்ம ஒரு இடி சாம்பார் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இடி சாம்பார் பண்ணுறதுக்கு காயெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், கேரட் எடுத்திருக்கேங்க, பீன்ஸு, அவரைக்காய் எடுத்திருக்கேங்க, மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேங்க. நீங்கள் என்ன காய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. சரி, வாங்க இப்போ பண்ணலாம். இப்போ குக்கரில் 100 கிராம் பருப்பு எடுத்துருக்கேங்க. அது 50 கிராம் துவரம் பருப்பு, 50 கிராம் சிறுபருப்பு சேர்த்துருக்கேங்க. இதனால் தண்ணியில் வாஷ் பண்ணி நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மூடி ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாம்பாருக்கு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. பேன் சூட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 4 காஞ்ச வத்தல் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கோங்க. சாப்பாட்டு அரிசி தாங்க. சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. வறுக்கையில் நல்லா வாசம் வருங்க. அது வரை வறுத்தெடுத்து நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ காய்கறிலாம் நல்லா வெந்துட்டுங்க. இப்போ நம்ம மசிச்சு எடுத்துக்கலாங்க காய்கறியை. இப்போ பொடி ரெடி ஆகிட்டு நம்ம அரைச்ச பொடி சேர்த்துக்கலாங்க. இதில் காரம் பத்தலைன்னா நீங்கள் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்க, நல்லா கலந்துட்டு இப்போ நல்லா கொதிச்சுட்ருக்குங்க. இப்போ உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கருவேப்பிலை கொத்தமல்லியில் தூவி ஒரு கலந்து விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா டேஸ்டியான இடி சாம்பார் ரெடி ஆகிட்டுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.